ஸ்கூல். இது வந்து ஸ்கூல். ஸோ நம்ம சர்ச் க்ரோ ஆகுறதுக்கே இந்த ஸ்கூல் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன். என்னென்னா சிஸ்டமேட்டிக் ஸ்டடீஸ் இருக்குது, லைக் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி இதுவும் சிஸ்டமேட்டிக் ஸ்டடீஸ். ஸோ ஆல் பேரண்ட்ஸ் நம்ம வந்துட்டு பிள்ளைங்களை ஐ திங்க் வி ஷுட் டெஃபினெட்லி என்கரேஜ். எல்லாரும் படிக்கணும். நாட் ஓன்லி சில்ட்ரன்ஸ், ஐ திங்க் நம்மளும் படிக்கணும். We have to grow in the Lord. So encourage everyone. Thank you Kepo and Emmeline for representing the school. Okay. Thank you. Encourage everyone to do it. Ellarum nalla very talented people in the church. Yeah. So let's keep this not a tradition but important activity alive. இந்த சாபத் ஸ்கூல்னுட்டு சொல்லும்போது ஆக்சுவலி இதில் வந்துட்டு இதுவும் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போடுறதுக்கு நம்ம ப்ராப்பர் ரூல்ஸ் படி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா we have to promote our people to the next levels. ஓகே, ஸோ அவ்வளோ நல்லா இந்த சாபத் ஸ்கூலில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கம்மிங் ஃபார்வர்ட் டேஸ் we will implement it all in the right way. ஓகே, இப்போது லெட்ஸ் ஸ்ப்ளிட் டு our Sabbath school lesson. இன்னைக்கு ஃபைனல் லெசன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நெக்ஸ்ட் புது லெசனை படிக்க போகிறோம். ஸோ இங்கே அடல்ட் Sabbath school நான் எடுப்பேன். இந்த ரிமைனிங் வில் பி டேக்கன் பை த ரெஸ்பெக்டிவ் டீச்சர்ஸ். ஓகே, இன்னைக்கு லெசன் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி லெட்ஸ் ஹாவ் அ வேர்ட் ஆஃப் ப்ரேயர் அண்ட் தென் வில் ஸ்டார்ட். Most gracious Heavenly Father, which art in heaven, thank you for this time, Lord. Lord, we have been studying from the book of Exodus and we have come to the last lesson of this quarter, Lord. We pray that your Holy Spirit would be with us and guide us into these truths. Be with us as we study, analyze and discuss, Lord. We pray that your Holy Spirit would be with us and that we would learn from this what you have intended for us, Lord. Be with us and lead us, Lord. We have these few blessings and mercy in the name of our mighty Lord and Savior, Jesus Christ. Amen. Okay, இன்னைக்குடைய லெசன் யாரெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்க? ஓகே, படிக்காமல் வந்திருந்தாலும் யாரெல்லாம் எக்ஸோடஸ் புக்கை படிச்சிருக்கிறீங்க? எல்லோரும் படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் நல்லாவே படிச்சிருப்போம். ஓகே, ஸோ ஃபியூ குவிஸோட ஸ்டார்ட் பண்ணுவோம். எந்த சாப்டர்லேருந்து நம்ம வந்துட்டு டெம்பிளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டெம்பிளை ஸ்டார்ட் பண்ணுறது நேற்று எந்த சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்? எக்ஸோடஸில் 35 35லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா அந்த ப்ராஜெக்ட்? 35. ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எப்போது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 32 அந்த கோல்டன் காஃப். ஆல்மோஸ்ட் 25லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறமா 40th வரைக்கும் அது முடியும். ஸோ ஸோ இது மாதிரி ஐ திங்க் வி கேன் ஸ்ப்ளிட் அப் த புக் அண்ட் வி கேன் கெட் மோர் இன்ஃபர்மேஷன். எதுக்கு கேட்டேன்னா ஐ திங்க் ஆல்மோஸ்ட் சில பேரெல்லாம் சொல்ல முடிஞ்சிச்சு இல்லையா? 35, 25, 20 இதெல்லாம் சொல்ல முடிஞ்சிச்சு இல்லையா? அப்போ இட்ஸ் அ வெரி காமன் டாபிக். காமன் டாபிக்னாலே எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இன்னைக்குடைய லெசன் த டேபர்நாக்கிள். தமிழில் கூடாரமா? ஆசிரிப்பு கூடாரம். ஓகே, ஸோ அட்வென்டிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச டாபிக். ஸோ இன்னைக்குடைய மெமரி டெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸோடஸ் 40, 34 and 38. படிக்கிறீங்களா? ஓகே, ஸோ இது எக்ஸோடஸ் 40th chapter. 40th chapter தான் எக்ஸோடஸில்.
லாஸ்ட் புக்கா? ஓகே, லாஸ்ட் புக் இல்லையா? ஸோ அப்போ இங்கே டேபர்நாக்கலெல்லாம் கெட்டி முடிச்சுட்டாங்க. அந்த டைமில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இந்த எக்ஸோடஸ் புக்கை நம்ம படிச்சுட்டு போகும்போது நம்ம அங்கே விசிபிளாக அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கிறோம் ன்னுட்டு அப்படி படித்து பார்த்தோன்னா ஆக்சுவலி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா எக்ஸோடஸ் 20th சாப்டர் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, 19th சாப்டர் யோசித்து பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய பிரச்சனை எப்படி வரும், கடவுள் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிட்ட வராதிங்க, மழை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டுலாம் பயங்கரமாக இமேஜின் பண்ணலாம் நம்ம. ஓகே, ஸோ அது இமேஜின் பண்ணோன்னா பயங்கரமாக இருக்கும். ஓகே, ஸோ அதை மாதிரி இந்த வசனம் இப்போ படித்தோம் இல்லையா, இதையும் யோசித்து பாருங்கள் எப்படி இருந்திருக்கும். அங்கே வந்துட்டு கூடாரத்தை கட்டி இருக்கிறாங்க. அந்த கூடாரத்துக்கு மேலே எப்படி இருக்கான், என்ன இருக்கான், மேக சம்பவம் இருக்குது. ஓகே, அது எப்படி இருக்குது, மார்னிங்கில் வந்துட்டு ஒரு க்ளவுட் போல், நைட்டில் எப்படி இருக்குது. ஓகே, நம்மளுடைய சர்ச்சுடைய ஆனிவர்சரி டைமில் நம்ம சர்ச்சில் வந்துட்டு என்ன போட்டிருந்தோம், விசிபிள் பிளேசஸில் லைட் போட்டிருந்தோம் இல்லையா, நல்லா இருந்துச்சா. ஓகே, சிலதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுட்டு அதையும் பிரிண்ட்டும் நம்ம பண்ணி அந்த கேலண்டர் மாதிரியெல்லாம் அப்படியெல்லாம் அந்த ஃபோட்டோவை தான் கொடுத்தோம். எப்படி இருந்துச்சு, பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா லைட் போட்ட பிறகு. அப்போ யோசித்து பாருங்கள், இந்த கூடாரம் வந்துட்டு நைட்டில் எப்படி இருந்திருக்கும், அப்போது நைட்டில் எப்படி இருந்திருக்கும், பயங்கரமாக இருந்திருக்கும் இல்லையா. ஸோ இப்போது நம்ம இந்த நேசரத்து இந்த ஊருக்கெல்லாம் நம்ம போனோன்னா கிறிஸ்மஸ் டைமில், நியூ இயர் டைமில் அவங்கெல்லாம் டெம்பிள்ஸ் எப்படி இருக்கும், அப்படியே ஒரு கோபுரம் மாதிரி கட்டியிருப்பாங்க இல்லையா. ஒரு ஹிந்து டெம்பிளாக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்டின் டெம்பிளாக இருக்கட்டும், கோபுரம் மேலே கட்டியிருப்பாங்க. அதில் ஃபுல்லாக லைட்டு போட்டு ரன்னிங் லைட்டு அது இதுன்னுட்டு இருக்கும்போது பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கும் இங்கே இந்த வசனத்துக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது அந்த டைம் எப்படி இருந்திருக்கும். Okay. Yes. Yeah, maybe that's like the 1%, 2% representation of this event. So ஆக்சுவலி இப்போ என்ன என்கரேஜ் பண்ணுறேன்னா, ஐ திங்க் இப்படி விசிபிளாக நம்ம யோசிச்சுட்டு நம்ம பார்க்கும்போது அந்த சீன்ஸ் அதுக்குள்ளே நடந்த என்னென்ன சீனுங்க நடந்துச்சோ இன்னும் மேக்னிஃபிஷண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துலையும் அவங்க பாவம் செஞ்சாங்க நேற்று இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இல்லையா. ஸோ இன்னைக்குடைய லெசனுடைய ஃபோக்கஸே நம்ம அதுதான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த கூடாரம் கடவுள் எதுக்காக கெட்டினாங்க நேற்று நம்ம பார்த்தோன்னா, எதுக்காக கெட்டினாங்க. ஓகே, அவர் வந்து நம்மளுக்கு கூட இருக்கிறதுக்காக நேற்று தான் ஒரு மெயின் ஃபோக்கஸாக இருந்துச்சு. ஸோ இன்னும் அந்த சாட்டர்டே லெசனில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, நம்ம கடவுளுடைய பிள்ளைங்களா நம்ம இருக்கிறோன்னா நம்மளுடைய ஒரு மெயின் வேலை, ஒரு டாஸ்க், ஓகே, ஒரு ஜாப் நேற்று நம்ம பார்த்தோன்னா, கடவுளோட ஒரு பயங்கர ஒரு நெருங்கி நம்ம வாழணும். we have to have a close relationship with God. இது தான் நம்மளுடைய முக்கியமான வேலை. ஓகே, பிரசங்கி 12 கடைசி சாப்டரில் என்ன இருக்குது. ஓகே, what does it say in Ecclesiastes 12th chapter, the last second verse. Okay, what is our work? என்ன வேலை, கடவுளுடைய சொல்லுங்க, யாரும் சொல்ல மாட்டீங்களா. ஓகே, அப்போ அந்த வசனத்தை படிச்சிருங்க. Ecclesiastes 12th chapter, last second verse. படிக்கிறீங்களா. ஓகே, ஸோ இங்கேயும் இந்த லெசனில் என்னென்னு கொடுக்குறாங்க, நம்மளுடைய முக்கியமான வேலை என்ன, கடவுளோட ஒரு நெருங்கிய ஒரு
ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னுட்டு. இங்கேயும் என்ன சொல்லுது, இப்போ நம்ம படித்த வசனத்துலேயும் கடவுள் நம்மளுடைய முக்கியமான வேலை என்ன, தேவனுடைய கற்பனைகளை கீழ்ப்படுகிறதுன்னுட்டு. ஓகே, நம்ம அப்படியே ரிலேட் பண்ணி பார்க்கலாம். கடவுள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, 10 கற்பனையை கீழ்ப்படிங்கன்னுட்டு சொன்னாங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு டியூட்டியாக கொடுத்துருக்குறாங்க. அவரோட நெருங்கி இருக்கிறதுக்கு ஒரு வழியை அது கொடுத்துருக்குறாங்கன்னுட்டு. ஆனால் இப்போது இன்னும் என்ன நம்ம அப்படியே பார்த்துட்டு போனோன்னா, கடவுளோட ஒரு நெருங்கி நம்ம இருக்கணும்னா என்ன ஆகுது, ஆதாம் ஏவாள் பாவம் பண்ண உடனே நெருங்கி அவங்களால இருக்க முடிஞ்சிச்சா, விட்டு தூரம் போவதான் இருந்துச்சு. ஸோ இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, சின்ஃபுல்னஸ் மேக்ஸ் ஹியூமன்ஸ் நேச்சுரலி அஃப்ரேட் ஆஃப் காட். நம்ம எப்போ பாவம் செய்கிறோமோ அப்போ நம்மளுக்கு நேச்சுரலாக நம்மளுக்கு என்னென்ட்டு ஆகும், கடவுளை பார்த்து ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்னு பண்ணுது, பயம் வந்தோடனே கடவுளை பற்றி தப்பான ஒரு கணக்கை நம்ம எடுத்துருவோம். ஓகே, கடவுள்கிட்ட நான் நெருங்க முடியாது, நான் தூரம் தான் இருக்கணும் ன்னுட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வந்துடும். ஆனால் ப்ரைஸ் பீ டு காட், கடவுள் என்னென்னு பண்ணுறாரு, நம்மளுக்கு இப்படி இந்த டிஸ்டன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணும்போது கிட்ட வர்றதுக்கு யார் ஆசைப்படுறா, கடவுள் கிட்ட வர்றாரு. எப்படி வந்துட்டு ஆதாம் ஏவாளை தேடி வந்தாரோ, ஆதியாகமம் 3:9 கொடுத்துருக்குற மாதிரி, நீங்கள் எங்கே, வேர் ஆர் யூன்னுட்டு கடவுள் தேடி வர்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நிறைய டைம்ஸ் நம்மளுக்கு எப்படி தானே ஒரு கொட்டேஷனும் இருக்கும். என்ன எப்படின்னா, நம்மளுக்கு சம்டைம்ஸ் பாவம் பண்ணும்போது நம்ம என்னன்ட்டு நம்ம யோசிப்போம், ஓகே நான் ப்ரேயர் பண்ணுறதுக்கே லாய்க்கு இல்லை, பைபிள் படிக்கிறதுக்கே நான் லாய்க்கு இல்லைன்னுட்டு. ஆனால் அது ஒரு தப்பான தாட், அது சாத்தான் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு தாட். நம்ம எப்போ பாவம் செய்கிறோமோ அப்போ வந்துட்டு இதை மாதிரி தாட் இருந்துச்சுன்னா அதை ஒடிச்சு நம்ம அப்போ தான் பைபிள் படிக்கிறதுக்கு போகணும், அப்போ தான் ப்ரேயர் பண்ணுறதுக்கு போகணும். ஏன்னா பாவத்தை விளக்குறதுக்காகத்தான் கடவுளே இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ காடுடைய பர்பஸ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம போவோம். ஸோ அந்த தாட் வந்துச்சுனாலே we have to be against it. ஸோ இது ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷனாக இருக்குது. அப்போ நம்மளுடைய கம்ப்ளீட் ஊழியமே என்னன்ட்டு இருக்கணும், மனுஷங்க வந்துட்டு இப்படி பயந்து தூரம் போகணுன்ட்டு இருக்கோம். அப்போ நம்மளுடைய மிஷன் என்னவாக இருக்கணும், எல்லாருக்கும் கடவுள் இப்படி இல்லை, அவருடைய உண்மையான குணம் என்னன்னுட்டு நம்ம எடுத்து காமிக்கிறது தான் நம்மளுடைய ஒரு மிஷன் ஒர்க்காக இருக்கணும். when people are attracted to God and are நான் ஃபுல்லாக அந்த இதை படிச்சிடறேன். our primary mission is to present the correct character of God and his loving and righteous acts to those around us. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போது நம்மளுக்கு கடவுளை பற்றி நல்லா தெரியும், அவருடைய அன்பை பற்றி தெரியும், அவர் நம்மளுக்காக என்னென்ன செஞ்சுருக்கிறாருன்னுட்டு நம்மளுக்கு தெரியும். தெரியாமல் இருந்தோன்னா we have to start experiencing that. ஓகே, ஸோ இப்படி கடவுளுடைய அன்பை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை போய் நம்ம வேறவங்களுக்கு எடுத்து சொல்லணும். கடவுள்னா இப்படி இருக்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி செஞ்சுருக்கிறாரு, எனக்கு இப்படி பண்ணியிருக்கிறாருன்னுட்டு நம்ம எடுத்து சொல்லணும். அப்போ when people are attracted to God and are convinced of his unselfish love toward him, ஓகே, அப்படின்னா நம்ம கடவுளுடைய அன்புக்கு நம்ம லாய்க்கே இல்லை, ஆனாலும் அவர் நம்மளுக்கு மேலே அந்த அன்பு செலுத்துறாருன்னுட்டு எப்படி நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்க அதை எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, கடவுள்கிட்ட வருவாங்க, ஆட்டோமேட்டிக்காக கடவுளுடைய கற்பனைகளை கீழ்ப்படிவாங்கன்னுட்டு ஒரு நல்ல ஒரு பேராகிராஃப் சாட்டர்டே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இப்படி இந்த இன்னைக்குடைய பாடத்தில் the sanctuary demonstrate God's closeness to humanity and reveal the greatest truths to them, which is how he saves those who come to him in faith. அப்போ இந்த கூடாரத்தை பற்றி நம்ம படிக்கும்போது கடவுள் நம்ம மனுஷங்களோட அப்படியே க்ளோஸாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாருன்னுட்டு நம்மளுக்கு நல்லா தெரிய வரும். அது மூலமாக நிறைய சத்தியங்களை அவர் எடுத்து சொல்கிறார். கடவுள் கிட்ட வந்தால் தானே அவர் வந்துட்டு ஏதாவது பேச முடியும், தூரமாக இருந்தால் பேச முடியாது இல்லையா? அது மாதிரி கடவுள் நம்மளுக்கிட்டேயே இருக்கிறதுக்கு அவர் ஆசைப்படுறாரு. இதுதான் நம்மளுக்கு இன்னைக்குடைய லெசனுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன். எஸ் பாஸ்டர். மைக்.
finish with? Last chapter. What is the last chapter finishing with? Okay, it doesn't finish with tabernacle. But நம்ம வந்து we are studying Exodus. Last chapter tabernacle கொடுத்திருக்காங்க. Yeah. Why? I have discussed with one of the members from the general conference about this Sabbath school lesson. Why is today we are having, there is a in the mindset இருக்கு, நம்ம 10 commandments follow பண்ணோம்னா ஆன்லைனில் இது பார்த்தோம்னா not necessary to go to church. And another thing that is ravaging the church is your body is the temple of God. So if you keep the 10 commandments, your temple is within you. Now, how do you balance this in the current situation, in the current world? How do you balance? You have made a point saying that we should be attracted to God. How are we going to get attracted to the tabernacle or to the sanctuary or to the church of God that we, because சில பேர் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து சர்ச்சில் இது பைபிளில் போட்டிருக்கு, யூ ஹேவ் டோன்ட், ஐ மீன் இட்ஸ் பைபிள் டசன்ட் சே that you have to go to church to keep the 10 commandments. இப்படி கூட பண்ணுறாங்க. So this theme, first இதிலே I wanted to bring this. If you direct us, how can we be attracted to come to the church? That is where God dwells with. Because one more topic, one more theme என்னன்னா, the closeness of Christ coming to man is through the tabernacle. This is the closest that God can get. Another is the power of choice. This is the closest. So இது வந்து நீங்க டச் பண்ணீங்கன்னா the whole thing, it will be very nice. Thank you. Yeah, so I think there is a lot of points to be discussed related to that. ஆனால் tabernacle நம்ம எடுத்து நம்ம படிக்கும் போதும் we did study there are various tabernacles, but the importance part is how do we attract. I think I want to take that up. எப்படி இப்போ பாஸ்டர் சொன்ன மாதிரி இப்போ நம்ம இங்கே சர்ச் பாடியாக இருக்கிறோன்னா எப்படி அட்ராக்ட் பண்ண போகிறோன்னா, ஐ திங்க் அகெயின் ஒரு இன்னைக்குடைய லெசன் ஃபுல்லாக வி கேன் கீப் தட் அஸ் அ ஃபோக்கஸ். ஆனால் ஒன் பாயிண்ட் அகெயின் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னா, எப்போ ஐ திங்க் த லாஸ்ட் லெசனில் வரும் கடவுளுடைய மகிமை, காட்ஸ் க்ளோரி. சாப்டர் 40th ஆக்சுவலி டாக்ஸ் ஆல்மோஸ்ட் ஆஃப் தி டெம்பிள் ஒன்லி. கடைசி வசனம் என்னன்னு சொல்லுது, சாப்டர் 40 லாஸ்ட் verse, for the cloud of the Lord was upon the tabernacle by day and fire was on it by night in the sight of all the house of Israel throughout all their journey. So கடவுளுடைய மகிமை வந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு டெம்பிளாக இருக்கட்டும், அந்த கூடாரமாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கிற நம்ம சபையாக இருக்கட்டும், கடவுளுடைய மகிமை இருந்துச்சுன்னா எல்லாரும் அட்ராக்ட் ஆவாங்க. கடவுளுடைய மகிமை என்னன்னுட்டு நம்ம ப்ரீவியஸ் லெசன்ஸில் படித்தோம், அவருடைய குணம் இல்லையா, கடவுளுடைய குணத்தை பற்றி தான்ட்டு நம்ம சாபத் ஸ்கூல் லெசன்ஸ்லையும் நம்ம படித்தோம். அப்போ எப்போ சர்ச்சாக இருக்கட்டும், பாடியாக இருக்கட்டும், கடவுளுடைய குணத்தை நம்ம எப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம வந்துட்டு வேறவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, அது இல்லாமல் நம்ம வேறு மெத்தட்ஸில் நம்ம போனோன்னா அது ராங் மெத்தடில் தான், டோர்லேருந்து வராத மாதிரி குதிச்சு வந்த மாதிரி தான் நெட்டு. ஸோ மெயின் அட்ராக்ஷன் பாயிண்ட்டை கடவுளுடைய கேரக்டர் நெட்டு தான். ஸோ அந்த கேரக்டரை பற்றி பேசுகிறதுக்கும் நம்ம நெக்ஸ்ட் ஃபியூ லெசன்ஸ்லேயும் படிக்கலாம். சண்டே லெசன் என்னென்னு பார்க்குறோன்னா த சாபத் ஆஃப் த லார்ட். ஓகே, கூடாரத்தை பற்றி படிக்கிறோம். கூடாரத்துக்கும் சாபத்துக்கும் என்ன கனெக்ஷன்? கூடாரத்துக்கும் சாபத்துக்கும் எதுக்கு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க? எனி பாயிண்ட்ஸ்? வர்ஷிப்பிங் த லார்ட். யா, ஒரு நல்ல பாயிண்ட், வர்ஷிப்பிங் த லார்ட். வேறு இன்னும் என்னென்ன எடுக்கலாம்? கூடாரமும் ஓய்வு நாளும் எதுக்கு? அதை ஒரு ஃபர்ஸ்ட் லெசனாக எடுத்துருக்குறாங்க. சாருமதி, சந்திரமதி, ப்ளீஸ் கான்ட்ரிபியூட். எதுக்கு சொல்லுங்க? சாபத் மெயின் ரீசன் என்னன்னா renewing our relationship with Christ. You know why? அப்புறம் திருப்பி ஒரு கொஸ்டின் வரும்,
மற்ற நாளெல்லாம் ரினியூ பண்ண மாட்டிருக்கீங்க. It's nothing like that. See, the other days you are busy. God understands that we are busy and our mind automatically gets occupied with what we have to, because he does respect what he says. The man has to sweat for his food. Okay, so his mind will be on his sweat. Okay, but on Sabbath, what he did, he said rest from everything, so you don't sweat. You don't sweat physically, but mentally you are in connection and relationship with him. Aditha, very important. That's a nice way of presenting. உண்மையான ஆண்டவர் யாருன்ட்டு தெரிஞ்சுக்க. ஓகே, ஸோ இன்னைக்கு சாபத் டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். இங்கே 35th சாப்டரில் நீங்கள் செகண்ட் வர்ஸ் படிச்சிங்கனாலே ஃபர்ஸ்ட் வேர்ஸ்லேருந்தே நம்ம பார்த்துட்டு வந்தான்னா கடவுள் என்ன ஃபஸ்ட்டு ஒரு கமாண்டை கொடுத்துருக்குறாங்க. அவர் என்னன்ட்டு ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி சீன் உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா சாபத் ஸ்கூலில் எல்லாம் க்ராஸ் பண்ணியிருக்கிறோம். 34, 33, 32 எல்லாம் என்ன இருக்குன்னுட்டு மோசே வந்துட்டு என்ன எடுத்துகிட்டு வந்தார், 10 commandments மேலே வந்து எடுத்துகிட்டு வந்தார். இங்கே கீழே பார்த்தா அவங்க ஒரு சிலையை பண்ணி அது வணங்கிட்டு இருந்தாங்க, ஒடிச்சிட்ட பேர் திருப்பி மேலே போனார், கடவுள்கிட்ட எல்லாம் பேசிட்டு திருப்பி ரிட்டன் வந்துட்ட பேர் இருக்கிற சீனை தான் இப்போது நம்ம படிக்கிறோம். ஓகே, 35th சாப்டரில். அப்போ ரிட்டன் வந்துட்ட பிறகு என்னாச்சு, இது வரைக்கும் அவங்க 10 கற்பனையை ஒடிச்சிருந்தனால இவர் ஃபிசிக்கலாக ஒடிச்சிட்டு புதுசாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறாரு. எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன கமாண்ட் பண்ணுறாருன்னுட்டு முதலாவது வசனத்தை படிக்கிறீங்களா? 35th சாப்டர் ஃபர்ஸ்ட் வர்ஸ். ஓகே, அப்போது இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனே இது 4வது கமாண்ட்மெண்ட்டாக இருந்தாலும் மலை மேலேருந்து திருப்பி வந்த உடனே அவர் என்ன கொடுக்குறாரு, நீங்கள் ஓய்வு நாளில் கீழ்ப்படிங்கன்னுட்டு. அப்போது கடவுளுடைய பிளானில் இது ஒரு கண்டிப்பாக ஒரு சென்ட்ரல் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. இப்போ 35th சாப்டர்லேருந்து நம்ம என்னென்னு பார்க்குறோம், கடவுள் வந்துட்டு அந்த டெம்பிளை கட்டுறதுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் இதை மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி கடவுள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, அவருடைய கற்பனைகளை நீங்கள் கீழ்ப்படிவீங்க, அவருடைய ஓய்வு நாளில் நீங்கள் கீழ்ப்படிவீங்கன்னுட்டு. அப்போ நம்ம என்ன ஒரு பெரிய கிராண்ட் ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோனாலும் அப்போ நம்மளுக்கு என்னன்ட்டு இருக்கணும், ஃபஸ்ட்டு நம்ம கடவுளுடைய கற்பனைகளை கீழ்ப்படியவங்களாக இருக்கணும் இல்லையா? ஸோ கீழ்ப்படியாமல் இருந்தோன்னா கடவுள் என்ன பண்ணுவார், அவருடைய ப்ராஜெக்டை எடுத்து ஒடிச்சு போட்டுருவார். மோசஸ் அதை தானே பண்ணார். அவர் வந்த பிளானே பயங்கர ஒரு தாட்டோடு கடவுளோட பேசிட்டு கீழே வந்துட்டு இருந்தார். அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், கீழே என்னாச்சு, போச்சு, உடைச்சிட்டாரு. நம்ம கூட என்ன பெரிய ப்ராஜெக்ட் கடவுளுக்காக நம்ம செய்கிறோமோ அவருடைய கற்பனைகளை கீழே போட்டு மிதிக்கிறோன்னா இதே சீனு தான் ஒடிச்சிருவோம். அப்போ சர்ச்சாக இருக்கட்டும் இல்லை இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், நம்ம எப்போ கடவுளுடைய கற்பனைகளை கீழ்ப்படிஞ்சு அவருடைய பிளானப்படி நம்ம வர்றோமோ அப்போ தான் அந்த ப்ராஜெக்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடைய சென்ட்ரலாக சாபத்தை நீங்கள் கரெக்டாக வைங்கன்னுட்டு மோசஸ் ஸ்டார்ட் பண்ணுறார். ஓகே, ஸோ அதான் சொல்லுங்கள். தான் இவங்க மேலே நம்பிக்கை, எவ்வளோ பாசம், ஒரு அன்பு இருந்திருக்கும். அது மேலே இருந்துக்கிட்டே செஞ்சுருக்கலாம்ல. அங்கே இருந்தேன், ஆனால் அவங்க கூட இருப்பேன், எனக்கு ஒரு கூடாரத்தை போடுங்கடா, நான் நடுவில் வந்து உங்கள் கூட இருக்கேன், அப்பப்போ உங்களை கைட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி போகிற இடத்துக்கெல்லாம் அவர் அங்கே போய் கூடயே போகிறார்ல. அப்போ எவ்வளோ பெரிய அன்பு, எவ்வளோ மிகப்பெரிய அன்பு அவருக்கு இருந்திருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் அப்படியே யோசிக்க பழைய காலம் புதிய ஏற்பாடில் ஜீசஸ் வந்துட்டார்ல, ஃபிசிக்கலாகவே வந்துருச்சு. வெனஸ்டே லெசன் ஜம்ப் படிச்சிட்டிங்க, வெயிட் பண்ணுங்க, அப்புறம் அதோடைய டேஸ்ட் போயிடும். ஸோ இப்போ அத்தான் சொன்னது ஐ திங்க் எல்லாருக்கும் நல்லா கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் இல்லையா? கடவுளுடைய அன்பை தான் நம்ம இங்கே பார்க்கணும். இந்த பழைய ஏற்பாட்டுடைய கடவுள் வந்துட்டு அப்படியே கோபக்காரர் அப்படி இப்படின்னு பார்க்குறதுக்குன்னா
இல்லை நான் அங்கே இருக்கிறேன், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட், ஐ வில் பி ஹியர், நான் வந்துடுறேன் பார்த்துக்கோ நிட்டு சொல்கிற மாதிரி கடவுள் வந்துட்டாங்க. பாஸ்டர் ப்ளீஸ் கோ அஹெட். See, what actually the Israelites faced, we are facing now. நம்ம வந்து center Jesus came. See, in the beginning வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட் சாப்டருக்கு போயிடாதீங்க நீங்கள், அது இல்லாட்டி ஓகே. in the beginning வந்து they have, God has given the image of Jesus through sacrifices. ஓகேங்களா? And then they had to, and Sister White and the Bible says that he has engraved the law in the heart so that they will abide with the relationship with him. அப்புறம் later on Jesus himself came. We'll wait. One நிமிஷம், I want to finish this lesson. I'm not going to touch that. What I'm trying to say is, when God's character, God's character பத்தி, God's character நம்ம வந்து we fully didn't understand. For that you need to have a relationship. And the relationship காக one tabernacle. And another thing is, we have so many questions. யா கடவுள் இப்படி பண்ணல, யா கடவுள் அப்படி பண்ணல. Okay, there is another part of his love. Pastor, actually with the conscious of time, I want to focus back on Sabbath and then we'll go back there and all. Okay. So then I think we will go in a sequence. Okay. Or we will be having lot of summaries. So இப்போ நம்ம என்ன பாயிண்ட்ல நம்ம வரோம்னா, I think that God wanted to be amidst us. அப்போ உள்ள அவர் வந்து ஒரு ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாருன்னா நம்ம வந்து கற்பனைகளை கீழ்ப்படியணும், இல்லாட்டி நம்ம அந்த ப்ராஜெக்ட் கடவுள் உள்ளே இருக்க மாட்டார். லாஸ்ட் வீக் அத்தான்ட்ட எடுத்தாங்க, அவங்க பாவம் செஞ்ச உடனே டென்ட் எங்கே எடுத்துகிட்டு போனாங்க? வெளியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ ரிமெம்பர், எந்த பெரிய ப்ராஜெக்டில் நம்ம கடவுளுடைய கற்பனைகளை நம்ம கீழ்ப்படியாமல் இருந்தோம்னா அந்த ப்ராஜெக்டில் கடவுள் வெளியே தான் போய் இருப்பார். ஸோ வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ சாபத்துக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், சாபத்து அம்மா வரும்போதே அம்மா கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க, அம்மா சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க, கேட்கல கொஸ்டினா என்னென்னா, இப்போ சாபத் நம்மளுக்கு வந்துட்டு எங்கே 20th சாப்டரில் மட்டும் தான் வந்துச்சா? இல்லை, அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. இந்த லெசன்லேயே கொடுத்துட்டாங்க 16th சாப்டரில், அப்போமே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இன்னும் ஜெனிசிஸ் 2nd சாப்டரில் ஆதியில் இருந்துச்சுன்னுட்டு நம்மளுக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும். அவங்க ஃபாலோ பண்ணல, கீழ்ப்படியில் அவங்க. நீங்கள் எசேக்கியேல் 20th சாப்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு கோபம், அவங்க எகிப்திலே உங்களை அழிச்சு போட்டிருப்பேன், ஆனால் என்னுடைய நாமத்துக்காக நான் உங்களை அழிக்கலை, நான் வெளியே கூப்பிட்டு வரேன்ட்டு வந்து கூப்பிட்டுட்டு வந்து அவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அப்புறமா தான் அவர் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே அவர் போகிறார். ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எகிப்தில் வந்து அந்த கல் அறுத்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ரெஸ்ட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பார்வன் என்ன பண்ணுவான்னா நிறைய வேலை கொடுப்பான். அந்த ரெஸ்ட்டுன்ற வேர்ட்ஸ் எதை வந்துன்னா சேபத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டதோ அதை செஞ்சிட்டு இருந்தாங்க. அது டெலிபரேட்டாக இல்லை, எழுதப்படலை, பட் ஆனால் அவங்க ஓய்வு நாளில் அவங்க ஓய்ந்திருந்தாங்க. அதையும் ஹார்டாக ஆக்கிறதுக்கு தான் என்ன பண்ணான் பார்வன் அதிகமாக கொடுத்தான்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட்ன்ற வேர்ட்ஸஸ் 5th அதிகாரத்தில் வரும்னு நினைக்கிறேன். அது சேபத்தை குறிக்கிறதா என்ன பண்ணாங்கன்னா வல்லுநர்கள் சொல்கிறாங்க. தேங்க்யூ பாஸ்டர். ஸோ இந்த லெசனில் கொடுத்துருக்குறோம், இந்த சாபத் அண்ட் இட்ஸ் மெசேஜ் வாஸ், இஸ் அண்ட் ஆல்வேஸ். வாஸ், இஸ் அண்ட் ஆல்வேஸ் வில் பி அபவுட் காட். இப்போ ஓய்வு நாள் நம்ம எடுக்கும்போது இது ஒரு நாளாக நம்ம நிட்டு இல்லை, ஒரு நாள் சும்மா ஓய்ந்து இருக்கணும்னுட்டு இல்லை, அந்த நாள் ஃபுல்லாக என்ன பற்றி இருக்குது? கடவுளை பற்றி தான் அது இருக்குன்னுட்டு. ஸோ ஓய்வு நாள் வந்துட்டு நம்மளை எதெல்லாம் ஞாபகப்படுத்தும்? எல்லோரும் டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம். ஓகே, பாஸ்டர் சொன்ன பாயிண்ட் எக்ஸோடஸ் 5:5 நம்மளுக்கு என்ன இருக்குது? அவங்க கடவுள் வந்துட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க, அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுனால தான் பனிஷ்மெண்ட்டே அவங்களுக்கு ஜாஸ்தி வந்துச்சு. ஓகே, behold the people of the land now are many and ye make them rest from their burdens. ஓகே, ஸோ இப்போ சாபத் உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது சாபத்தை பற்றி சொல்லும்போது? எதுக்காக கடவுள் சாபத்தை பற்றி சொன்னாங்க? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெஸ்ட். ஓகே, ரெஸ்ட் ஆயிடுச்சு. வேறு ஏதாவது சொல்லுங்கள். உங்ககிட்ட வரைக்கும் வரல.
Next. What does it remind you of Sabbath? No, you tell from, you all have taken Sabbath lessons. Next, Sabbath பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா. வெரி குட். இதுதான் பைபிள்லேருந்து வர ஆன்சர்ஸ். ஓகே, கிரியேஷன் இதெல்லாம் சிலதெல்லாம் பைபிளில் வர ஆன்சர்ஸ் ஃபஸ்ட் வச்சுக்கணும். கிரியேஷன் ஃபர்ஸ்ட் அவர் நம்மளை படைத்தார்னுட்டு நம்மளுக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் கிரியேஷன், ரட்சிப்பு. ஆமாம், சாபத் எப்படி நம்மளுக்கு ரட்சிப்பை பற்றி சொல்லுது? somebody from that side. இது நம்மளை நல்லா தெரியணும், அதுக்கு தான் இது ஒரு குவிஸ் மாதிரி தான். come on tell. யா, ஸோ இன்னும் ரட்சிப்பு நம்ம பார்க்கும்போது இப்போது 10 commandments 2 இடத்துல வருது. எங்கெங்கே? எக்ஸோடஸ் 20th சாப்டர்லேயும் வருது, உபாகமம் டியூட்ரானமி 5th சாப்டர்லேயும் நம்மளுக்கு வருது. நீங்கள் எக்ஸோடஸ் 20th சாப்டரில் சாபத் எதுக்காக கீழ்ப்படியணுன்னுட்டு மோசஸ் அங்கே கடவுள் சொல்வாருன்னா, நான் உங்களை உண்டாக்குனேன், ஐ எம் யோர் கிரியேட்டர், ஃபார் காட் கிரியேட்டட் திஸ் வேர்ல்ட் இன் 6 days, அதனால் நீங்கள் ஓய்ந்திருக்கணும்னுட்டு. ஆனால் நீங்கள் அப்படியே டியூட்ரானமி 5th சாப்டரில் வர 10 commandmentsல 12th verseல நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் கொடுக்க மாட்டாங்க. எதுக்குன்னா 12, 13, 14, 15ல் அப்படி வரும். என்னென்ட்டு வரோன்னா, நான் உங்களை எகிப்துலேருந்து வெளியே கூப்பிட்டு வந்தேன், எகிப்துலேருந்து நான் கூப்பிட்டு வந்ததுனால நீங்கள் ஓய்வு நாளில் நீங்கள் ஆராதிக்கணும்னுட்டு. அப்போது எகிப்துனாலே என்னன்னுட்டு நம்ம எடுப்போம், அது பாவத்திலேருந்து விடுதலை. அப்போது ஜீசஸ் கிரைஸ்ட் கூட சொல்லுவாங்க, நீங்கள் எல்லோரும் அடிமையாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. எதுக்கு அடிமைன்னா? பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்க. அந்த பாவத்திலேருந்து கடவுள் நம்மளை மீட்டார், காட் ஹஸ் சேவ்ட் அஸ் ன்னுட்டு சொல்கிறதுக்கு நீங்கள் ஓய்வு நாளில் கீழ்ப்படிங்கன்னுட்டு கடவுள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அங்கே இப்போ தீபா சொன்ன மாதிரி ரட்சிப்புக்கு நம்மளுக்கு எங்கே இந்த பைபிள்லேருந்து எவிடன்ஸ் வருது? அந்த டியூட்ரானமி 5th சாப்டர்லேருந்து நம்மளுக்கு எவிடன்ஸ் வருது. இன்னும் வேறு என்ன நம்மளுக்கு ஓய்வு நாள்னா என்னன்ட்டு வருது? Sabbath is the foundation of truth. Is the foundation of truth, at least when it comes to our existence. Okay, so where we actually exist, why we exist, is only because of Sabbath. You will realize that there is an existence, okay, connected to God and ourselves. Yes. If you, just imagine if Sabbath is not there. This is the thing other religions miss. Other religions, they miss their existence and they go to another sort of existence like evolution and various other things, is because they miss the Sabbath. Yeah. Existence of truth is the Sabbath. Yeah, the existence, the presence, everything we can keep it. So இந்த லெசனில் இன்னொன்று கொடுத்துருக்குறாங்க, God will establish His kingdom and the Sabbath is its foretaste. கடவுளுடைய ராஜ்யம் நீங்கள் இந்த உலகத்தில் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அதோடைய டேஸ்ட் நம்ம எங்கே பார்க்கலாமா? ஓய்வு நாளுக்குள்ளே பார்க்கலாமா? ஓகே, ஸோ இன்னும் ஒரு ஸ்மால் ஃப்ளாஷ்பேக் நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா, சாபத் நம்மளுக்கு எப்போ கொடுத்தாங்க கடவுள்? பாவத்துக்கு முன்னாடி. ஏதேன் தோட்டத்துலேருந்து என்னமோ கிடைக்குது, அதை போய் நீங்கள் இங்கே போய் வாங்கிக்கலான்னா யாரெல்லாம் வாங்க போவோம்? ஏதேன் தோட்டத்தில் எப்படி ஒரிஜினலாக ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்கோ அதில் இருக்கிற ஒரு பழம் கிடைக்கும் இப்போது நீ சொன்னால் எவ்வளோ பேர் வாங்க போவோம்? நிறைய பேர் தேடி போவோம். ஏன்னா எந்த இப்போமே ஆர்கானிக்னாலே எல்லாம் அதுதான் தேடுறாங்க. ஓகே, எந்த ஒரு ஃபர்டிலைசரும் போடல, நான் நல்லா இருக்குன்னா அதை தான் நம்ம தேடுவோம் இல்லையா? ஸோ ஆனால் இங்கே ஒரு பாவத்துக்கு முன்னாடி இருந்தது தான் இந்த ஓய்வு நாள். அப்போ யோசித்து பாருங்கள், இந்த ஆதாம் ஏவாளுடைய ஃபர்ஸ்ட்டு சாபத் எப்படி இருந்திருக்கும்? அவங்க கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க, முழிச்ச உடனே அவங்க எங்கே என்ட்ரு ஆகுறாங்க? சாபத்துக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. சாபத்தில் என்னென்னு பார்க்குறாங்க. அப்படியே அப்படியே மார்னிங் சன்ரைஸ் வந்த உடனே எப்படி இருந்திருக்கும்? அந்த தோட்டம் எப்படி இருந்திருக்கும்? பலன்னு இருந்திருக்கும். தண்ணி அவ்வளோ பியூராக ஓடிட்டு இருக்கு, அனிமல்ஸ் எல்லாம் அவ்வளோ லவ்விங்காக இருக்குது, பேர்ட்ஸுடைய மியூசிக் அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது. அதில் யார் என்ட்ரு ஆகுறா? ஆடம் அண்ட் ஈவ் என்ட்ரு ஆகுறாங்க ஃபர்ஸ்ட் சாபத். ஓகே, அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த டே வுட் ஹவ் பீன் த மோஸ்ட் மெக்னிஃபிஷன்ட் டே. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான், அதோடைய ஒரு ரிமைண்டர் தான்
நம்மளுக்கு இந்த சாபத்துன்னு சொல்லி இட் இஸ் அ ஃபோர் டேஸ்ட்னுட்டு லெசன் லீவ் கொடுத்துருக்குறாங்க. இன்ஃபேக்ட் நம்ம சாபத்தை பற்றி படிக்கும்போது ஐ யூஸ் டு ப்ரெசென்ட் இட் அஸ் சேயிங் இட் இஸ் அ மினி ஹெவன். அது ஒரு சின்ன ஒரு பரலோகத்தினுடைய ஒரு ப்ரெசன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ சாபத் அவ்வளோ ஒரு சிக்னிஃபிகண்ட். ஐ திங்க் வில் க்ளோஸ் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இட், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம வீண் வார்த்தைகள் எல்லாம் பேசி, வீண் வேலைகள் எல்லாம் செஞ்சு, வீண் யோசனைகள் எல்லாம் வச்சு நம்ம என்னென்னு பண்ணுறோம், சாபத்தை ஒரு தூக்கத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு நாளாக ஃபிசிக்கல் ரெஸ்ட்டாக நம்ம அதை மாற்றிட்டோம். ஆனால் எப்போ சொந்த யோசனைகள் இல்லாமல், சொந்த பேச்சுகள் இல்லாமல், சொந்த வார்த்தைகள் இல்லாமல் நம்ம எப்போ அதை வைக்கிறோமோ அன்னைக்கு இட் வில் பி a foretaste of heaven. அது ஒரு we should not miss this statement. It says very clearly, the Jews have a saying, more than Israel kept the Sabbath, The Sabbath kept Israel. இது வந்து it's so true and so this one. So நம்ம I mean it is the Sabbath that keeps us in connection with God. எக்ஸாக்ட்லி. ஜஸ்ட் நான்லாம் யோசித்தே பார்க்க முடியாது. ஸோ எனக்கெல்லாம் வந்துட்டு 24/7 பிஸியாக இருக்குனாலும் ஐ கேன் பி 24/7 பிஸி. ஓகே, சாபத் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்பேனே வந்துட்டு கம்மியாக இருக்கும் வித்தவுட் ரெஸ்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஆன். நிறையா சாபத் பற்றி நிறையா நம்ம பேசலாம். ஆனால் போகலாம், மண்டே லெசனுக்கு போகலாம். ஆஃபரிங்ஸ் அண்ட் த ஸ்பிரிட். ஸோ காட் பெரிய ப்ராஜெக்டுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. ஓய்வு நாள் கீழ்ப்படிங்க நிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ காட் சொல்லியிருக்கிற கமாண்டில் தெர் வில் பி a lot of தாட்ஸ், கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ இப்போது என்னன்னா அந்த கெட்டுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஓகே, ஸோ 35:5 படிக்கிறீங்களா? Take from among you an offering to the Lord. Whoever is of a willing heart, let him bring it as an offering to the Lord, gold, silver and bronze. எஸ், இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா டெம்பிளில் கெட்ட போகிறாங்க. டெம்பிளை கெட்டுறதுக்கு என்ன வேணுமா இருந்துச்சு? பணம் வேணுமா இருந்துச்சு. ஓகே, திங்ஸ் வேணுமா இருந்துச்சு, ஆட்கள் வேணுமா இருந்துச்சு. கெட்டணும் இல்லையா? ஆள்கள் வேணுமா இருந்துச்சு. அங்கே போய் யாரையும் ஹையர் பண்ண முடியாது, அவங்க தான் கெட்டணும். ஓகே, ஸோ அதுக்காக இப்போ காட் என்னன்ட்டு சொன்னாங்க, டேக் ye among you an offering unto the Lord, whosoever is of a willing heart. சாதாரணமாக இல்லை. அப்போ நம்ம ஒரு ஆஃபரிங் கொடுக்குறாங்கன்னா நம்ம எப்படி இருக்கணுமா? ஒரு வில்லிங் ஹார்ட் அங்கே இருக்கணும்னுட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது என்ன பண்ணாங்களாம் அவங்கெல்லாம்? நீங்கள் 36:5 பாருங்கள். 36 சாப்டரில் 5th verse. ஓகே, ஸோ இப்போ என்ன, இந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வேணுமா இருந்துச்சு. இப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன வேணும்? பொருள்கள் வேணுமா இருந்துச்சு. எல்லோரும் வந்து கொடுத்தாங்களா? எல்லோரும் வந்து கொடுத்தாங்க. ஆனால் கொடுத்த ஜனங்க ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? ஒரு சிலையை வணங்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ஆனால் இப்போது அவங்கெல்லாம் மனம் மாறி இப்போ என்ன பண்ணுறாங்க? முழு உள்ளத்தோடு அவங்க கொடுக்கறதுக்கு எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ மச் சேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ் இல்லையா? அங்கே ஒரு எமோஷன்ஸ் வேறு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து மோசஸ் வந்து நிறைய பேரை அழிக்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் சாவுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இங்கே ஒரு டெம்பிளை கெட்ட வராங்க. இப்போ அகெயின் தே ஆல் ஆர் ஃபில் வித் எமோஷன்ஸ். கடவுளுடைய ஒரு வேலைக்கு கொடுக்கணுன்னுட்டு எல்லாம் கொடுக்க வர்றாங்க. ஓகே, கொடுத்தாலே போதுமா நீ பார்த்தீங்கன்னா அது மட்டும் தேவைப்படாது. 35th சாப்டரில் 31st verse படிக்கிறீங்களா? சாரி 31 படிங்க. 31 தான் படிச்சிருந்த இல்லையா இங்கிலீஷில்? அண்ட் he hath filled him with the spirit of God.
ன்னுட்டு. அப்போது அதில் இப்போ வேலை செய்யணும். வேலை செய்கிறவங்களுக்கு கடவுள் என்ன பண்ணாராம்? அவங்களுக்கு பரிசுத்த ஆவியோட ஃபில் them. அப்போது ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, சர்ச்லேயே ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அது காட் கால்டாக இருக்கணும். காட் கால்டாக இருக்கும்போது ஜனங்க என்ன பண்ணணும்? வில்லிங்காக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். வில்லிங்காக கான்ட்ரிபியூட் பண்ணும்போது கடவுள் என்ன பண்ணுறாரு? ஓகே, கான்ட்ரிபியூஷன் எப்படி? பணத்தோடையும் கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அவங்களுடைய கிரியைகளாலேயும் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. யாரெல்லாம் அந்த வேலை செய்ய போகிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ கடவுள் அவங்களுடைய ஹார்ட்டில் எப்படி இருக்கிறாங்க? இஸ் கிவன் them a heart, வில்லிங்காக கொடுக்குறாங்க. வேலை செய்கிறவங்களுக்கு கடவுள் என்ன கொடுக்குறாங்க? பரிசுத்த ஆவியை கொடுக்குறாங்க. இப்படி ஒரு ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கூட ஒரு ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னா கைட்லைன்ஸ் எப்படி இருக்கணும்? இப்படி தான் கைட்லைன்ஸ் இருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் வில் பி சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்களே, ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து சாதாரணமான ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்துக்காதீங்க. இந்த ப்ராஜெக்டில் எவ்வளோ கோல்டு வேணுமா இருந்துச்சு? நிறைய கோல்டு வேணுமா இருந்துச்சு. 110. ஓகே, ஓகே. ஸோ அந்த எஸ்டிமேஷன் உடைய ட்ரூத்தை பற்றி அது வேணால் நம்ம அவுட் சைடு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நானும் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேலை அந்த கேள்வியை கேட்டீங்க. ஓகே, ஸோ பிஃபோர் வி கோ டு தட், நம்ம கூட இந்த 13th சாபத்தில் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் இறங்கியிருக்கிறோம் ஆஸ் அட்வென்டிஸ்ட். ஓகே, என்ன ப்ராஜெக்ட்னா 13th சாபத் ஆஃபரிங். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது மிஷன் ரிப்போர்ட்டில் சொல்லிட்டேன், பட் நிறைய பேர் இருக்கல. அந்த 13th சாபத் ஆஃபரிங்கில் நம்ம இன்னைக்கு கொடுக்க போகிற ஆஃபரிங்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா, we are going to contribute for ஒரு போட். அதோடைய மிஷன் ஸ்டோரி நீங்கள் போய் கேட்டுக்கோங்க. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், ஒரு ட்ராஜடி கூட. ஓகே, அந்த ஒரு மிஷன் போட்டை கட்ட போகிறாங்க, ஒரு செகண்டரி ஸ்கூலை கட்ட போகிறாங்க, இன்னும் ஒரு ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸை கட்ட போகிறாங்க, அப்புறம் பைபிள்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க, அப்புறம் அனிமேட்டட் ஸ்டோரிஸ் அதையும் பண்ண போகிறாங்க. அந்த ப்ராஜெக்டுக்கு யாரெல்லாம் வில்லிங்காக இருக்கிறோமோ இன்னைக்குடைய ஆஃபரிங்ஸ் we have to contribute to that. ஓகே, நான் இது ஒரு சேல்ஸ் பிச் மாதிரி நினச்சிக்காதீங்க. திஸ் இஸ் ஃபார் எ ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இன்னைக்குடைய ஆஃபரிங்ஸ் இப்போது கலெக்ட் பண்ணும்போது 13th சாபத்தில் ஜென்ரலி டபுள் ஆர் ட்ரிபிள் தான் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் வித் அ வில்லிங் ஹார்ட். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த ப்ராஜெக்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகணுன்னா மனசார நம்ம கொடுக்குற ஆஃபரிங், திஸ் ப்ராஜெக்ட் வில் சக்சீட். ஓகே, அதே இது நம்மளுடைய ப்ரேயர்ஸ் என்ன இருக்கணும்? இன்னைக்கு 13th சாபத் ஆஃபரிங் ப்ராஜெக்ட்ஸ் யாருடைய ஆவி அவங்களுக்குள்ள வரணும்? பரிசுத்த ஆவி வரணும். அப்போ இந்த ப்ராஜெக்ட் வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல். அந்த போட்டு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதுல மிஷன் ஸ்டோரிஸ் ஹோப் சேனலில் அந்த போட்டில் ப்ளே பண்ண போகிறாங்க. 1 lakh people is going to travel in it. So let the offerings be collected with a willing heart. It has to be contributed. ஓகே, நான் ஆக்சுவலி இன்னைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன், இந்த லெசன் வர வரைக்கும் ஆஃபரிங்கை கலெக்ட் பண்ணாதீங்கன்னுட்டு. ஏன்னா இட் வாஸ் அ நைஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ வில் கோ ஆன். ஸோ இன்னும் இந்த லெசனில் இன்னொரு நல்ல பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. சாரி, நான் இந்த டெம்பிளுடைய அர்த்தம் காஸ்ட்டுக்கு வந்தாங்க இல்லையா, நானும் காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்கும் இன்னைக்குடைய மதிப்பில் நம்ம பார்த்தோன்னா, இட் வாஸ் அ ப்ராஜெக்ட் ஆஃப் more than 100 crores. more than 100 crores அந்த ப்ராஜெக்ட் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், யாரோ ஒரு கூடாரத்தில் ஒரு பழைய துணியை போட்டு அப்படியே நடந்துட்டு போயிட்டுருக்கிற ப்ராஜெக்ட்னு இல்லை, அங்கே 100 crores ப்ராஜெக்ட் அங்கே இருந்துச்சான். அப்போ 100 crores ப்ராஜெக்டில் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ பேர் வெளியே வந்தாங்க? 6 lakh peoples, men. இப்போது பார்க்கும்போது பணம் கான்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது அந்த 6 lakhs தான் நம்ம பார்க்க முடியும். டோட்டலாக எல்லா பிள்ளைங்களாம் நம்ம கணக்கு எடுக்க தேவையில்லை. ஃபேமிலிஸ், இப்போ ஒரு ஃபேமிலி கிட்ட 2 கிராம் கோல்டை கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அப்போ தான் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு சக்சீட் ஆச்சு. ஸோ கான்ட்ரிபியூஷன்ஸ் வாஸ் இல்லை. அப்போது பாருங்கள், நான் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன், அவங்க கொள்ளை அடிச்சுட்டு வந்தாங்க. தே டுக் ஸ்பாயில்ஸ்னுட்டு தான் இருந்துச்சு. 100 crores மேலே கலெக்ஷன். ஓகே, 100 crores மேலே அவங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. நம்ம we are just seeing the one side of it.
Okay, but the materials that God gave, it was not available in the wilderness. They all took it and came. Okay, yes, they have taken and come. So the providence already God has given earlier. The providence was already given earlier, and with the great wisdom, God has used what they had for the Exactly. tabernacle. Exactly. I think in the project was completely God planned, God executed, planned. Okay, completely அப்படி இருந்துச்சு. So few more interesting things நம்ம வரணும். ஸோ அப்போ அங்கே நம்ம பார்க்கலாம் கான்ட்ரிபியூஷன் ஆல்சோ வாஸ் வெரி சிக்னிஃபிகண்ட். இப்போ அந்த வேலை செய்யணுமா இருந்துச்சு, அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியும் கொடுத்துருந்தாங்க. சரி, இப்போ பரிசுத்த ஆவி கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ லெட்ஸ் இன்னொரு கொஸ்டின் வருது இல்லையா, பரிசுத்த ஆவி நம்மளுக்கு மேலே வந்தோன்னா நம்ம எப்படி இருப்போம்? எப்படி இருப்போம்? How will we be if the Holy Spirit comes upon us? ஊக்கமாக வேலை செய்வோம். அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ நம்ம சம்டைம்ஸ் நம்ம பரிசுத்த ஆவியா மேலே வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, ஃபிசிக்கலாக அப்படியே நம்மளை வேறு மாதிரி மாறிடுவோம். ஓகே, நம்மளுடைய முகம் வேறு மாதிரி இருக்கும் எல்லாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு ஹைப் அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கிறோம், ஒரு ஃபிசிக்கல் ஹைப். ஓகே, இன்ஃபேக்ட் வேறு சர்ச்சஸில் லபலபலபலபான்ட்டு பேச ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்படி இப்படின்ட்டுலாம் நிறைய நம்ம தாட்ஸ் உள்ளே விட்டுருக்குறாங்க. ஆனால் இங்கே பரிசுத்த ஆவி அவங்களுக்குள்ளே வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க? வேலை செஞ்சாங்க. அப்படின்னா அங்கே கோல்ட்ஸ்மித் இருந்திருப்பாங்க, அவங்களுடைய டேலண்ட்டை கடவுள் என்ன பண்ணாங்க? டெவலப் பண்ணாங்க. ஓகே, சில பேர் அங்கே என்ன பண்ணுமா இருந்துச்சு, நம்ம நெக்ஸ்ட் லெசன்ஸ்லலாம் நம்ம அந்த கூடாரத்தை கெட்டுமது என்னெல்லாம் கெட்டுமா இருந்துச்சு, கர்டன் வேணுமா இருந்துச்சு, வுட் ஒர்க் வேணுமா இருந்துச்சு, கோல்டு ஒர்க் வேணுமா இருந்துச்சு, நிறைய வேலை இருந்துச்சு. அப்போ அவங்களுக்குள்ளெல்லாம் அந்த டேலண்ட்ஸ் இருந்துச்சு இல்லையா? அப்படின்னா அவங்க வுட் ஒர்க் பண்ணுற ஒரு கார்பெண்டர் அங்கே இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு கடவுள் பிளெஸ் பண்ணாங்க, பரிசுத்த ஆவியை கொடுத்தாங்க. அவங்க கரெக்டாக, ஏன்னா எதுக்கு இது ஆக்யூரேட்டாக 3D மாடலில் ஆக்யூரேசி வர மாதிரி என்ன ஆக்யூரேட்டாக இருக்கணுமா இருந்துச்சு. ஒரு போர்டும் ஆக்யூரேட்டாக இருக்கணும், அந்த கர்டன்ஸ் கரெக்டாக ஆக்யூரேட்டாக இருக்கணும். ஏன்னா இவங்க சைஸை கட்டுறாங்க போர்டை, கர்டன் வந்து ஷார்ட் ஆயிடுச்சுன்னா, மூட முடியாமல் இருந்துச்சுன்னா எல்லாரும் வந்துட்டு பர்ஃபெக்டாக கைட் ஆகணுமா இருந்துச்சு. அப்போது இங்கே என்னமா இருந்துச்சு, அவங்களுக்குள்ளே இருந்த டேலண்ட்ஸில் கடவுள் பரிசுத்த ஆவி அவங்க என்ன பண்ணாங்க? அங்கே வேலை செஞ்சாங்க. இப்போது நம்ம வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே போகணுன்னா நிறைய ஸ்கில்ஸ் நம்மளுக்கு தேவை இல்லையா? நிறைய பேர் வந்துட்டு ஒரு பிளானிங் ஸ்கில்ஸ் தேவை, இல்லை ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு தேவை, இல்லை ரைட்டிங்கில் ஸ்கில்ஸ் தேவை, இல்லை பிரிண்டிங்கில் ஸ்கில்ஸ் தேவை, இல்லை இப்போல்லாம் ஒரு மீடியாவில் ஸ்கில்ஸ் தேவை, நிறையா ஸ்கில்ஸ் தேவை. நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. ஆனால் எப்போ நம்ம பரிசுத்த ஆவியின் உள்ள நம்ம பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ளே கிரியேட் செய்கிறாங்களோ நம்மளுடைய டேலண்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம்? காடுடைய ப்ராஜெக்டுக்கு பெனிஃபிஷியலாக கொண்டு போகலாம் இல்லையா? இப்போ நம்ம எப்படி இருக்கக்கூடாது? நம்மளுடைய டேலண்ட்ஸை புதைச்சி வச்சுருக்கக்கூடாது. ஓகே, ஸோ கடவுளுடைய வேலைன்னா வெறும் போதிக்கிறது இல்லை. உங்களுக்கு என்ன டேலண்ட் கொடுத்துருக்குறாங்க? என்ன டேலண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க? எல்லாருக்கும் கடவுள் டேலண்ட் கொடுத்துருக்குறாங்களா? ஓகே, எல்லாருக்கும் கடவுள் டேலண்ட்டை கொடுத்துருக்குறாங்கன்னா நீங்கள் கடவுளுடைய, நம்ம ஸ்டார்டிங்கை 35:1 என்னென்னு பார்த்தோம், நீங்கள் கடவுளுடைய கற்பனைகள் படி நடக்கணும். நடக்கும்போது அதுதான் ஸ்டார்டிங்கே. நீங்கள் கடவுளுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும், கடவுளுக்காக நான் இது செய்யணும்னுட்டு நீங்கள் உங்களுடைய டேலண்ட்டை வச்சு நீங்கள் பண்ணணுன்னு இருந்துச்சுன்னா கடவுளுடைய கற்பனைகள் படி நீங்கள் கீழ்ப்படியணும். கடவுள் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பாரு. நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் எப்படியா இருக்கும்? பர்ஃபெக்டாக இருக்கும். கடவுள்கிட்டேருந்து அந்த பிளான் எடுத்துக்கணும், உங்களுடைய பிளான் இல்லை. கடவுள்கிட்டேருந்து அந்த பிளான் எடுக்கும்போது பர்ஃபெக்டாக போவோம். ஓகே, ஸோ காட் blesses your work. God blesses your work. He anoints your work. அந்த வேலையில் யூஸ் இட், புதைச்சி வச்சிடாதீங்க. God will come and punish us. ஓகே, ஸோ அதுதான் இந்த லெசனில் மெயின் பாயிண்ட்டாக வச்சுருந்தாங்க. டியூஸ்டே லெசனுக்கு போகலாம். த டேபர்னாக்கிள் பில்ட். எஸ், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ்க்கும் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? The spiritual gifts are mentioned according to the different gifts are given like teaching, preaching. Okay, and this all will not
make sense if you don't exhibit the fruits of the Spirit. Okay. The fruits of the Spirit in full will bring the spiritual gifts in full, whatever you are blessed with. What are the fruits of the Spirit, please? Somebody டக்குன்னு சொல்லிருங்க. ஓகே, இந்த அவங்க சொன்ன எல்லாத்தையும் நம்மளுக்குள்ள இல்லாமல் நம்ம எந்த ஊழியம் பண்ணாலும் it is of no benefit. Okay, love, joy, peace, long suffering, patience, kindness, goodness, temperance. See, I just want to give you a small this one. Currently happening in America, the icon now is Charlie Kirk. Charlie Kirk, the one who died, okay. bullet shoot. He claims to be bringing Jesus in the front. But I discussed with many people, some of the fruits of the Spirit is missing in the way he delivers the things. Okay, I'm not someone to judge, but the sequence of how many he has lost, okay, is more than those who gained. He gained people for the political, but he did not gain people for the kingdom. You will gain people for the kingdom only when you use your spiritual gifts with the fruits of the Spirit. Okay, so I think we'll focus on that the fruits of the Spirit is the most important. எந்த ஊழியத்தில் வந்துட்டு அந்த தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியுடைய பலம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு வேஸ்ட் ஆனதுன்னுட்டு தான். இதை தான் Oh, he wants a rich one. Psalms 24:1. அவர் ரிச்சாக ஒன்றும் பண்ணல, ரொம்ப போராக பண்ணார். இல்லை அந்த டேபர்னாக்களுடைய பில்லர்லாம் கீழே வெள்ளியிலே அந்த இது இருக்கும், அந்த வடிகால் ஃபவுண்டேஷனு அது எரெக்டட் காப்பரு, அந்த கேட்டன்லாம் பயங்கர காஸ்ட்லி. Psalms 24:1. ஏன்னா சாம்ஸில் அவர் டேவிட்டை அந்த காணிக்கையில் வாங்காதனால தான் அவர் சபிச்சார். ஏன்னா ஒருத்தனும் ஒரு கால் கிராமா இல்லை அதுக்கு பேர் நல்ல துலாமா சம்திங் வரும். அது எதுக்கு அப்படின்னா டேபர்னாக்கில் பில்லர் பண்ணுறதுக்கு தான் அந்த வெள்ளி கொடுக்கணும் அப்படின்பாங்க. சரி, அதனால தான் கடவுள் அப்படியெல்லாம் வாங்கி இவங்ககிட்ட வாங்கி அவர் ரிச்சாக அந்த டேபர்னாக்கில் இருந்துச்சு. என்ன காரணம்? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட்? நான் ஒரு நான் பிப்ளிக்கல் ஆன்சர் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். த earth இஸ் த லார்ட்ஸ் அண்ட் ஆல் இட்ஸ் ஃபுல்னஸ், த வேர்ல்ட் அண்ட் தோஸ் who dwell therein. இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அவரது தான். ஸோ அவருடைய ஒரு ப்ராஜெக்டை அவர் பண்ணணும். அப்போ ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் தான். அம்பானியுடைய கல்யாணம் எப்படி இருக்கும், நம்ம பண்ணுற ஒரு கல்யாணம் எப்படி இருக்கும்? அவர்கிட்ட இருக்குது, அவர் பண்ணுறார். ஸோ ஹீ இஸ் டூயிங் இட். பட் அதர் தென் தட் அது எல்லாம் ஐ திங்க் தெர் வாஸ் அ சாக்ரிஃபைஸ் ஹேப்பனிங். பாஸ்டர் ஷாத்ராக் சாமுவேல் அவர் அந்த சாங்சுரி பற்றி பேசும்போது அந்த சில்வர் சாக்கெட்ஸ், அந்த ஒரு சாக்கெட்லேயே அது எப்படி வரணுமா இருந்துச்சுன்னா அது ஒரு மெம்பருடைய கான்ட்ரிபியூஷன். இப்போ நான் ஒரு இதுனா என்னுடைய இதுலேருந்து ஒரு ½ ஷெக்கல் சில்வர் நான் அப்படி வைக்கணுமா இருந்துச்சு. ஸோ அந்த ½ ஷெக்கல் நான் வைக்கும்போது என்னுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் அந்த டெம்பிளில் இருக்குது. ஓகே, என்னையும் அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரின்ட்டு. பாஸ்டர் இஸ் வெயிட்டிங் டு ஜம்ப் நினைக்கிறேன். See, one of the things is already God is dwelling in heaven where everything all is very expensive. Gold, silver எல்லாம் இருக்குது. Okay, his presence this all is there. So he wants to bring heaven on earth. He wants to bring heaven on earth. Yeah. So yeah, that is what I was wanting to come. Correct. New Testament is more. சரி, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொன்றுமே கிறிஸ்துவை பிரதிபலித்திட்டு இருந்தது. அதில் இருக்கிற பொருட்கள், அது கட்டப்பட்ட விதம், அதனுடைய அளவுகள், அதில் உள்ள நிறம், அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற மெட்டீரியல்ஸ், ஒருவேளை கோல்டாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், அல்லது வெங்கலமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே ஒவ்வொன்றுமே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. அதை ஆழமாக படிப்போம்,
அப்போ நமக்கு என்ன பண்ணோம் புரியும். அதனால தான் அதில் அந்த எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாரோ அந்த மெட்டீரியல் அவரை பிரதிபலிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு மெட்டீரியல். அப்படின்றதுனால நமக்கு இப்போ காஸ்ட்லியாக தெரியுது, பட் அது அவரை பிரதிபலிக்கிறது. சார் சுப்ராஜ் செட்ட கேட்குறேன். இப்போ வந்து one small thing, we have only 15 minutes. Whatever questions, answers to the point and close. Otherwise we will not close the lesson. Which is more expensive, money or gold? அந்த டைம்ல கோல்டு தான் இருந்துச்சு. இந்த காலத்தில் மணி ஆர் கோல்டு? இந்த காலத்தில் இந்த எக்ஸ்சேஞ்ச் கான்செப்டில் விச் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ், மணி ஆர் கோல்டு? Pastor, both are same, Pastor. You have to give 10,000 rupees to get 1 gram of gold. So it all depends. No, okay, anyhow, we'll get to the lesson. I'll just conclude with this. Yeah. The concept. Mic off it. Just finish. The concept is not about money or gold. The concept I want to bring is God used the riches of what you have. The riches of what you have in Israel was used. The riches of what we have now is what God will help us use for the tabernacle. அதுதான் Psalms 24:1 சொன்னேன். It is not about money or thing. Money is used to value things. So you can't say money is valuable or the thing is valuable. Haggai 2:8 also says, the gold is mine, the silver is mine, எல்லாம் அவரது தான். ஸோ இட் டசன்ட் மேட்டர் எந்த மெட்டீரியல். பாஸ்டர் சொன்ன மாதிரி அதுதான் முக்கியமான இது. அதை எது ரெப்ரசன்ட் பண்ணுது, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். வில் கோ ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் லெசன். இப்போ இந்த டெம்பிளில் அவங்க கெட்டுனது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஐம் கோயிங் டு ஜஸ்ட் அப்படியே அதை விட்டுற போகிறேன். என்னெல்லாம் கெட்டணுமா இருந்துச்சு, கர்டன்ஸ் கெட்டணுமா இருந்துச்சு, ஆர்க்கு, த டேபிள்ஸ், த ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ், பர்ன்ட் ஆஃபரிங், பேசன்ஸ், மெட்டீரியல்ஸ் யூஸ்ட், அதில் குத்தி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தேவர் டூயிங் இட். ஓகே. ஆனால் சொன்ன மாதிரி இந்த டேபர்னாக்கில் அங்கே நடக்கிற சர்வீசஸில் ஒரு ஆப்ஜெக்டும் வந்துட்டு என்ன இருந்துச்சுன்னா, இட் வாஸ் எ லெசன்ஸ் ஆஃப் தி காஸ்பிள். த டேபர்னாக்கிள் சர்வீசஸ் வேர் விஷுவல் ஆப்ஜெக்ட் லெசன்ஸ் ஆஃப் தி காஸ்பிள். இன்னொன்று பார்க்க போனால் கோல்டு எதுக்குன்னா, கோல்டு வந்துட்டு நீங்கள் இப்போ வச்சு இன்னொரு 10 வருஷம் ஆகிட்டு போகிறோம், அது தேஞ்சு போகாது. இட் வில் ஆல்வேஸ் பி பிரைட். ஸோ காட் ஹேஸ் இட்ஸ் பர்பஸ். ஸோ ஆனால் அதில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டும் அது வந்து 400 years ஆர் thousands of years வந்துட்டு அந்த லெசன்ஸ் அது காமிச்சிட்டே இருந்துச்சு. இட் டெமான்ஸ்ட்ரேட்டட் காட்ஸ் என்டையர் பிளான் ஆஃப் ரிடெம்ஷன். ஸோ அந்த கூடாரம் இப்போ நம்ம என்னன்ட்டு இப்போ நிறைய படித்தோம். அந்த கூடாரத்தில் இருக்கிற ஒரு பாட்டும் வந்துட்டு நம்மளை எப்படி காப்பாற்றுறதுன்னுட்டு அது ஒரு ப்ராஃபிட்டிக்கலாக அது காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ வேரியஸ் சர்மனிஸில் வந்துட்டு என்னென்ன காமிச்சிட்டு இருந்துச்சு, கடவுளுக்கு எதெல்லாம் பிடிக்காது காமிச்சிட்டு இருந்துச்சு. பாவம் எனக்கு பிடிக்காது, அந்த பாவத்தை எடுத்து போடுறதுக்கு என்ன பண்ணணும்னுட்டா அது அந்த கூடாரத்தில் காமிச்சிட்டு இருந்துச்சு. எப்படி காப்பாற்றணும்னுட்டும் அந்த கூடாரத்தில் காமிச்சிட்டு இருந்துச்சு. கடைசியில் பாவிங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னுட்டும் நம்மளுக்கு அந்த டேபர்னாக்கில் தான் நம்மளுக்கு காமிச்சிட்டு இருந்துச்சு. கடைசியில் how you will secure a glorious future that will be without evil. பாவம் இல்லாமல் இந்த உலகம் எப்படி இருக்கும்னுட்டு அது கடவுள் நம்மளுக்காக அது ஒரு வழியை காமிப்பாருன்னுட்டு அதுவும் இந்த சாங்சுரியில் தான் இருந்துச்சுன்னுட்டு பார்க்கலாம். ஆனால் இந்த சாங்சுரியில் மெயினாக நிறையா சர்வீசஸ் நடக்கும். 2 முக்கியமான சர்வீசஸை இங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா த டே அண்ட் த இயர்லி சாக்ரிஃபைசஸ். ஸோ அந்த டெம்பிள் என்ன நடக்கும்னா, டெய்லி சாக்ரிஃபைசஸ் நடக்கும், இயர்லி சாக்ரிஃபைசஸ் நடக்கும். டெய்லி என்ன சாக்ரிஃபைஸ் அது? ஸோ டெய்லி அவங்களுடைய ஆஃபரிங் அது வருது. அந்த டெய்லி யார் யார் வந்துட்டு அந்த ஆஃபரிங் அவங்க பண்ணுறாங்களோ, அவங்களுடைய பாவத்தை அவங்க அறிக்கை செய்கிறாங்களோ, அந்த பாவத்தை வந்துட்டு என்ன ஆகுது, ஒரே தடவை இந்த இயர்லி சாக்ரிஃபைஸ் என்ன ஆகுது, அது எல்லாத்தையும்
க்ளீன் ஆகுதுன்னுட்டு. கிட்டக்கிட்ட இன்னொரு சிம்பிளிஃபையாக நம்ம பார்க்கணுன்னா, நம்ம வந்து நம்மளுடைய பாவத்தை அறிக்கையை வந்துட்டு டெய்லி நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? ஒரு தடவை இந்த உலகத்தில் வந்து அவர் மரித்து நம்மளுடைய பாவத்தை அவர் கழுவினாருன்னுட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஆல் திஸ் sacrifices pointed to the death of the Messiah whose blood cleanses us from all sin. நம்ம எல்லா பாவத்தை நம்மளுக்கு வந்துட்டு அதை சுத்தமாக்குறது யார்? இயேசு கிறிஸ்து. 1 யோவான் 1:7 நம்ம அது கிளியராக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ கடவுள் வந்துட்டு அப்படி கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டும் தராரு. சங்கீதம் 32 1வது வசனமும் 2வது வசனம், Psalms 32 1 and 2. Blessed is he whose transgression is forgiven, whose sin is covered. அப்போ யார் பாக்கியவான்களாம்? யார் அவங்களுடைய பாவத்தை கடவுள் மன்னிச்சிருக்கிறாங்களோ, யார் அவருடைய பாவத்தை கவர் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க தான் பாக்கியவான்னுட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அப்போ இந்த ஃபுல் சாங்சுரி சர்வீஸ் என்ன காமிக்குது? இதை தான் முக்கியமான ஒரு இது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய டெய்லி கன்ஃபெஷன்ஸ், ஓகே, டெய்லி கன்ஃபெஷன்ஸ் அண்ட் டெய்லி ப்ரேயர்ஸ் ஆர் ஹைலி இம்பார்ட்டண்ட். ஓகே, பட் இன்னொரு கொஸ்டின் வரலாம் இல்லையா? அப்போ டெய்லி கன்ஃபெஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணுமா? டெய்லி பாவம் செஞ்சுட்டே தான் இருப்போமா? ஓகே, அப்படின்ட்டு இல்லை. யாருடைய பாவம் மன்னிக்கப்படும்னா யார் அந்த பாவத்தை விட்டு விடுறாங்களோன்னுட்டு. நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருந்தோன்னா என்ன ஆகும்? அது நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். அந்த ஹேபிட்லேருந்து நம்ம வெளியவே வரமாட்டோம். இதில் டெய்லி சாக்ரிஃபைஸ் எதுக்குன்னுட்டு வரோன்னா, இன்றைக்கி எனக்கு திருடுறது தான் பாவம்னு தெரியும், ஆனால் அந்த திருடுறதை நான் ஸ்டாப் பண்ணிட்ட பிறகு தான் கோவப்படுறதும் பாவம்னுட்டு அப்போ தான் தெரிய வரும். திருடுற வரைக்கும் என்ன கோவப்பட்டாலும் ஒன்றும் தெரியாது. ஸோ அது எவ்ரி டே காட் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு இன்னும் பியூரிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டெய்லி கன்ஃபெஷன் தான் நம்மளுக்கு, as God keeps revealing sin in our life, we have to keep asking for forgiveness and giving it up. Okay, விடாமல் இருந்தோன்னா it is of no use. எக்ஸாக்ட்லி ஐ திங்க் மல்டிபிள் பீப்புள் என்ன சொல்லிட்டே இருக்கிறாங்க, கடவுளோட நம்மளுக்கு என்ன இருக்கணும்? ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னுட்டு. ஸோ இன்னும் லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. வில் மூவ் ஆன் டு வெனஸ்டேஸ் லெசன், காட்ஸ் ப்ரெசன்ஸ் இன் தி டேபர்னாக்கிள். ஓகே, இப்போது அந்த நம்ம இதை படித்த மாதிரி நம்ம மெமரி வேர்ஸில் காட் என்ன பண்ணாங்க? இந்த டேபர்னாக்கிள் எல்லாத்தையும் கெட்டினாங்க, எல்லாரும் அவங்களுடைய வேலையை போட்டாங்க, எல்லாம் வந்து ஃபைனலாக டேபர்னாக்கிள் இஸ் பில்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ அதில் என்ன நம்ம பார்த்தோம்? காட்ஸ் க்ளோரி வாஸ் தேர். ஓகே, காட்ஸ் க்ளோரி இஸ் இஸ் ஹோலினஸ். நேற்று லெசனில் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. காட்ஸ் க்ளோரியே என்ன? இட் இஸ் இஸ் ஹோலினஸ். அப்போ நம்மளுடைய க்ளோரி என்ன? வாட் இஸ் அவர் க்ளோரி? காட்ஸ் க்ளோரி இஸ் ஹோலினஸ். அப்போ நம்மளுடைய க்ளோரி என்ன? holiness, right? That is his character. What is his glory? It is his character, and that is revealed, it is his holiness that is revealed through his character. அப்போ நம்மளுடைய இண்டிவிஜுவல் க்ளோரி கூட எது? It is the character we display and the out of that the holiness. அதுதான் it. Okay, ஸோ இதுதான் காடுக்கு முன்னால் இருந்துச்சுன்னுட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இன்ஃபேக்ட் அப்போ காட்ஸ் க்ளோரி வாஸ் தேர்னா அவர் என்னென்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக நான் செய்வேன், அதுதான் அவருடைய க்ளோரி. ஏன்னா ஹீ வில் நெவர் லை, பொய் சொல்ல மாட்டார் இல்லையா? அப்போ அவர் பைபிளில் என்னென்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரோ அது எல்லாத்தையும் அவர் கண்டிப்பாக இருக்கும். சித்தப்பா ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்லை மூஞ்சியில் கொஸ்டின் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மைண்டில் ஏதோ ஓடிட்டு இருக்கு. சிதப்பா சொல்ல மாட்டேங்க. One of the things we understand, God's holiness is power. His holiness gives power. I think I want to refine it. Holiness is power. Yeah, I like that second statement also. Holiness is power. His goodness gives power. His love gives power. So when we come to the sanctuary, His holiness is what will give us that energy and that power to continue. I think
Yes. So I want to put it in a different way. What Pastor said, he said holiness is power. I would say without the fruits of the Spirit, will that holiness would have come? No way, right? That's how you show. So love is power, joy is power, long suffering is power, patience is power. So if you are patient, okay, if you are long suffering, என்ன எப்படி யாராவது வந்து நோண்டிட்டே இருந்தாலும் டக்குன்னு ட்ரிகர் ஆக மாட்டோம். Okay, and that is power. That is power. You're not getting triggered is power. Not the power you show when somebody triggers. என்னடா நோண்டுற என்னைய, that is not power. அது வந்துட்டு கோலதனம். Okay, what is power is holding on. Husband triggering wife, holding on. Wife triggering husband, holding on. That is the fruit of the Spirit. Okay, and the family will be powerful family. And the church, when another member triggers another member, holding on is the Holy Spirit. Okay, so the Madri church will have great projects. Okay, and that will be powerful projects. Okay, so that is what அதுதான் நம்மளுக்கு இந்த லெசன்ல நம்மளுக்கு சொல்லுது. Okay, so the book of Exodus ends with the emphasis of God's guiding presence in the cloud of the Lord by day and in the cloud by night. Okay, அப்போ God's presence நம்ம பார்க்குறோன்னுட்டு. Okay, so ஓகே, இந்த எக்ஸோடஸ் 42ல இங்கே ஒரு நல்ல பாயிண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு வில் கோ ஃபார்வர்ட். ஃபைனல் பெல் ஏன் அடிக்கலன்னு தெரியல, பட் இட்ஸ் ஓகே. ஓகே, வி ஹேவ் 5 more minutes சிம்ஸ். இல்லை ஒரு பெல் தான் அடிச்சிச்சு. செகண்ட் பெல் அடிச்சாச்சா? ஃபர்ஸ்ட் பெல் தான். ஓகே. ஸோ 40th chapter 2nd verse. Sorry, 17th verse. ஓகே, இங்கே ஒரு வேலை முடிஞ்சிச்சுன்னுட்டு சொல்கிறாங்க. And it came to pass in the first month, in the second year of the first day of the month, that the tabernacle was reared up. அப்படின்னா ஒரு வேலையை முடிச்சிட்டாங்கன்னுட்டு. இந்த லெசனில் இட் இஸ் ஃபினிஷ்ட், த ஒர்க் இஸ் டன்னுட்டு சொல்கிறது there are 3 times தான் பைபிளில் வந்திருக்கான். ஓகே, ஆக்சுவலி இங்கே 3 தான் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் there is 4 which I can remember. இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, கிரியேஷன் முடிஞ்ச உடனே God said I've done everything, எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன்னுட்டு. செகண்ட் வந்துட்டு இந்த மோசஸுடைய டேபர்னாக்கிள் முடிக்கும் போதோ they said it is all finished. So Moses finished the work. Exodus 40th chapter 33rd verse. ஓகே, அப்புறம் சாலமோன் கூட அவருடைய வேலையை முடிக்கும் போது அவர் என்னன்னு சொன்னார், இட் இஸ் ஃபினிஷ்ட், இந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னுட்டு. அதே மாதிரி ஜீசஸ் ஆல்சோ ஆன் தி கிராஸும் என்ன பண்ணார், இட் இஸ் ஃபினிஷ்ட். அதே மாதிரி செகண்ட் கம்மிங் டைம்லேயும் ஜீசஸ் என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் ஃபினிஷ்ட். ஓகே, ஸோ அப்போ காட் இஸ் எ காட் ஹூ வில் ஃபினிஷ் அ ஒர்க் கம்ப்ளீட்லின்னுட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இன்னும் இதை பார்க்கும்போது இப்போ கம்ப்ளீட்டாக அதை டெம்பிளை கெட்டிட்ட பிறகு அது இன்னும் என்னத்தை குறிக்குதுன்னுட்டு அப்போ அதான் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, வை த டெம்பிள் வந்து ஃபுல்லாக கோல்டில் இருந்துச்சுன்னுட்டு. ஸோ இங்கே கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ரெவலேஷன் 21, 2 and 3. ரெவலேஷன் 21 ரெவலேஷன் 21, 2 and 3 படிக்கிறீங்களா? ஓகே, ஸோ இங்கே எக்ஸோடஸ் 40th சாப்டரில் என்ன ஆச்சு, டெம்பிளை கட்டினாங்க, காட்ஸ் க்ளோரி அங்கே வந்துச்சு. அதே மாதிரி ஹெவனில் என்ன ஆக போகுது, அங்கே யார் இருக்க போகிறா, அங்கே டெம்பிள் இருக்கா, ஹெவனில் டெம்பிள் இருக்கா, ரோடு இருக்காண்ணா, டெம்பிள் இருக்கான்னு கேட்டேன்.
ஹெவனில் டெம்பிள் இருக்கா? தெர் இஸ் நோ டெம்பிள். அந்த 22nd சாப்டரில் நம்ம பார்க்கலாம். தெர் இஸ் நோ டெம்பிள். அங்கே எதுக்குன்னா, எதுக்கு அங்கே டெம்பிள் இல்லை ஹெவனில்? ஓகே, எதுக்குன்னா ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் காட். கடவுளே அங்கே இருக்கிறாங்க. அங்கே எக்ஸோடஸில் நம்ம என்ன பார்க்குறோம்? காட்ஸ் பிரசன்ஸ் வாஸ் தேர், காட் கேம் அண்ட் டுவெல்ட் தேர், அவங்களோட இருந்தாங்க. ஹெவன்லையும் என்னென்னு பார்க்க போகிறோம்? காட் அங்கேயே இருப்பாங்க. ஏன்னா காட் எடுக்கிற இடம் தான் டெம்பிள் இல்லையா? ஸோ ஹெவனே டெம்பிள் தான். ஸோ இன்னொன்று பார்க்கும்போது அங்கே திங்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்மளை காப்பாற்றுறதுக்காக இருக்கிற சிக்னிஃபை பண்ணுற ஒரு ஈவெண்ட்ஸும் அங்கே. ஓகே, ஸோ முன்னாடி போயிடும். பெல் அடிச்சாச்சு. ஓகே, ஸோ ஃபைனலாக ஐ திங்க் அப்போமே மிடில் வந்துட்டு இருந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இதுக்கெல்லாம் வரமாட்டோம், அதுக்கு தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட்டில் டைம் இல்லை ஆக்சுவலி. Thursday lesson, John 1:14 மட்டும் படிச்சிருவோம். It says, and the word was made flesh and dwelt among us. ஓகே, அங்கேயும் கூடாரத்தில் யார் வந்தாங்க? கடவுள் வந்து அங்கே தங்கியிருந்தாங்க. அப்புறம் ஜீசஸ் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவரே வந்துட்டு எங்கே இருந்தார்? அவங்களோட இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி அதை ரொம்ப இமேஜின் பண்ணுறதுக்காக அந்த லெசனை கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, காட் ஹிம்செல்ஃப் amidst them. அங்கே வந்துட்டு என்ன இருந்துச்சு? மோசஸ் மட்டும்தான் போனார் உள்ள, மோசஸ் கூட தான் முகமுகமாக பேசினார். இங்கே ஜீசஸ் சாதாரணமாக வந்து பாவிகளோட அவர் அப்படியே நடந்துட்டு போகிறாரு, பேசுகிறாரு அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? இட் வாஸ் எ மேக்னிஃபிஷன்ட் திங்னுட்டு நம்ம பார்க்குறோம். த அப்போஸ்டல் ஜான் ஸ்டேட்ஸ் தட் கிரைஸ்ட் பை டேக்கிங் அப்பான் ஹிம்செல்ஃப் அவர் பாடி ரிவீல் தட் ஹி டுவெல்ட் வித் அஸ் இன் அ டேஞ்சபிள் வே. ஓகே, அவர் வந்து நம்மளோட இருக்கணும்னுட்டு அவர் அவ்வளோ ஆசை. இல்லாட்டி அவர் வேறு மாதிரி ஏதாவது பிளான் போட்டிருக்கலாம். ஆனால் அவர் நம்மளோட வந்து தங்கி இருந்து அவர் என்ன பண்ணுறாரு? ஃபைனலி he gave his life for us. During his incarnation, Jesus tabernacled with humanity. What an unfathomable concession net பார்க்குறோம். இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டில் போயிட்டு நம்ம இந்த லெசனை முடிச்சிடுவோம். Matthew 18:20 இது எல்லாரும் நம்ம வந்து ப்ரேயர்லேயும் யூஸ் பண்ணுவோம். எங்கே 2-3 பேர் இருக்கிறாங்களோ யார் இருப்பாங்க? தேவனுடைய கடவுள் அங்கே இருப்பாங்க. God will be amidst us. For where 2 or 3 are gathered together in my name, there am I in the midst of them. நம்ம எவ்வளோ ஆசைப்படலாம் இல்லையா? அந்த டைமில் அவங்க இருந்த மாதிரி நம்மளும் அந்த டேபர்னாக்கிள் மேலே கடவுளுடைய பிரசன்னத்தை நம்ம தெரியணுமே, இன்னும் நம்ம ஆசைப்படலாம் இல்லையா? God is giving us that chance. எங்கே 2-3 பேர் சேர்ந்து ஒரு மனசோட அவங்க இருந்து ஒரு மனசோட அவங்க ப்ரேயர் பண்ணும்போது யார் இருப்பாங்களா? தேவன் அங்கே இருப்பாங்க. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். 2-3 பேர் ஒரு மனசோட இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரே தாட், ஒரே ஃபோக்கஸ், ஒரே நீட், அந்த தாட்டோடு அப்படி இருந்து ப்ரேயர் பண்ணுறது தான் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம சர்ச் நம்மளுக்குன்ட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, எல்லாரும் அந்த ஒரு மனசோடு நம்ம இருக்கணும், ஒரு தாட்டோடு இருக்கணும், ஒரு குணங்களோடு நம்ம இருக்கணும். என்ன குணம்? கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற குணங்கள். அந்த குணங்களோடு நம்ம இருக்கும்போது கடவுளுடைய பிரசன்னம் நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, நான் ப்ரேயர் பண்ணால் மட்டும்தான் எனக்கு இதுன்ட்டு இங்கே ப்ரெசன்ஸ் இருக்குன்னுட்டு இல்லை, எல்லாரும் ஒரு மனசோடு வரணும். அந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்டோட இருக்கும்போது வி ஃபைண்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். அங்கே கடவுள் வருவார்னுட்டு கேரண்டி பண்ணியிருக்கிறார். கடவுள் சொல்கிறது அவர் செய்யவே செய்வார். ஹீ வில் டூ வாட் ஹீ சேஸ்னுட்டு தான் நம்ம பார்க்குறோம். கிரைஸ்ட் இன்வைட்ஸ் இஸ் ஃபாலோவர்ஸ் டு பி இன் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் தெம். அவங்களோட சேர்றதுக்கு அவ்வளோ ஆசைப்படுறார். அதான் சொன்னாங்க இல்லையா, அவர் எவ்வளோ ஆசையாக இருந்துச்சுன்னா அவர் உங்களோட நான் வந்து தங்குறேன்னு சொல்வார்னுட்டு, அப்படியே தான் இப்போவும் சொல்கிறார், நான் உங்களோட வந்து தங்குவேன்னுட்டு அவர் ஆசைப்படுறார். நீங்கள் அந்த ஒரு மனசோடு இருக்கிறீங்களா? நான் அப்படி இருக்கிறேன்னான்னுட்டு தான் பார்க்கணும். இந்த வசனத்தோடு நம்ம எண்ட் பண்ணலாம். ரெவலேஷன் 3:20.
பை ஹார்ட்டாக தெரிஞ்சிருக்கணும் நிறைய பேருக்கு. படிக்கிறீங்களா? இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். திஸ் இஸ் த இன்விடேஷன். கடவுள் நம்மளுக்கு ஒரு இன்விடேஷனை கொடுத்துருக்கிறார். என்ன இன்விடேஷன்? நான் ரெடி உங்களோட வர்றதுக்காக. வெறும் அந்த யாத்திரையாகமம் மட்டும் இல்லை, வெறும் மோசஸ் கிட்ட மட்டும் இல்லை, வெறும் அந்த சாலமன் டெம்பிளில் மட்டும் இல்லை. நான் ஒருத்தருக்கும் இப்போ காட் இஸ் இன்வைட்டிங். நான் தட்டிகிட்டு இருக்கிறேன், ஓப்பன் பண்ணுங்க. என்ன ஓப்பன் பண்ணணும்? அந்த குணங்கள். அவருடைய மகிமை உள்ளே வரணுன்னா நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? அவருடைய கற்பனைகளை நம்ம கீழ்ப்படியணும். ஓகே, என்ன கற்பனைகள்? எல்லா கற்பனைகளும் இல்லையா? ஸோ அந்த கற்பனைகளை கீழ்ப்படிமது அவருடைய அந்த பரிசுத்த ஆவியுடைய பலங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கணும். லவ், ஜாய், பீஸ், லாங் சஃபரிங், பேஷன்ஸ், அது இருக்கணும். அப்போ அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு? இதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன், தட்டிகிட்டே இருக்கிறேன். எது? நீங்கள் மாறுவீங்க, நீங்கள் மாறுவீங்க, நான் உள்ளே வரணும், நான் வரணும்னு காத்துட்ருக்கிறார். ஸோ ஓப்பன் த டோர் அண்ட் ஹீ வில் கம் இன். ஆமென்.